இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஷ்டிர பாஷாவில் ஹிந்தி பிரச்சார் வாஹினி 3ல செகண்ட் லெசன், அதாவது சுட்டி க கண்டா பச்சதேஹி, அந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய சாராம்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த போயமோனுடைய உங்களுக்கு சாராம்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட ஹெட்டிங்கோட மீனிங் என்னன்னு சொல்கிறேன். சுட்டி க கண்டா பஜதேஹி, அதாவது கண்டா அப்படின்னா மணி இல்லையா, பஜத்தேனா ரிங் பண்ணுறது. ஸோ அந்த பெல் அடித்த உடனேவே குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ கிளாஸ் ரூம் விட்டு எல்லாம் வெளியே வந்துடுவாங்க, வீட்டுக்கு போவாங்க இல்லையா. அதுதான் சுட்டி அப்படின்றது லீவிங், அந்த இடத்த விட்டு வெளியே வர்றது. பெல் அடித்த உடனேவே பசங்க எல்லாம் ஸ்கூலை விட்டு வெளியே வர்றது. ஸோ கவி பரீட்சை என்ன அப்படின்னா, கவி ஸ்ரீ கேதார்நாத் அக்ரவால். ஸோ கவி பரீட்சைன்றது அந்த போயட்டருடைய இன்ட்ரொடக்ஷன். ஸோ அவர் யார், அவர் எப்போ பிறந்தார், அவருடைய பர்த் பிளேஸ் என்ன, டெத்து. ஸோ அதுதான் கவி பரீட்சைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாக்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் அவரோட நேம் எழுதிடுங்க. ஜென்ம அப்படின்னா பிளேஸ், சாரி ஜென்மனா பர்த். ஸோ எந்த டேட்டில் பிறந்தார், 1/4/1911. ஜென்மஸ்தான் அப்படின்னா பர்த் பிளேஸ். ஸோ உத்தரப்பிரதேஷ் வாங்தா. நிதன், ஸோ நிதன் எப்போ, நிதனை டெத்துன்னு சொன்ன இல்லையா. ஸோ 22/6/2000 வந்து அவர் இறந்துட்டார். ஸோ இப்போ அவர் என்ன போயம் எழுதியிருக்கிறாரு, அதனுடைய வியாகியா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன நம்ம பார்க்கலாம். சுட்டி கா கண்டா சப் பஜத்தா ஹை, அதாவது அந்த சுட்டி கா கண்டான்னு அந்த பெல்லு வந்து வெளியே போகலாம் அப்படின்ற பெல் வந்து எப்போ ரிங் ஆச்சோ, எப்போ அடித்தாங்களோ, அதுதான் சப் பஜத்தா ஹைனா எப்போ அந்த பெல் அடித்தாங்களோ, தப் ஸ்கூல் கே பச்சே ஸ்கூல் சே பாஹர் நிக்கல் ஆத்தே ஹை. அப்போது ஸ்கூல் கே பச்சேன்னு அந்த ஸ்கூலில் இருக்க குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து பாஹர்னா வெளியே, நிக்கல் ஆத்தே ஹைனா வெளியே வந்தாங்க. வே பச்சே ஃபுர்த்திலா और ஷராரத்தி होते हैं. ஸோ அந்த குழந்தைங்கள் எப்படி இருக்காங்களா, பச்சேனா சில்ட்ரன். ஸோ அந்த குழந்தைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, அதாவது வேகமாக இருக்காங்க. और ஷராரத்தி அப்படின்னா ரொம்ப நாட்டியாக இருக்காங்க, அதாவது ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுறவங்களாவும் இருக்கிறாங்க. வே பச்சே ஹங்சத்தே காத்தே அப்பனே ராஸ்தே பர் சல் தேத்தே ஹை. ஸோ அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே தன்னுடைய வழியில் போய்கிட்டே இருக்காங்க. கிதாபோங் மே கவிதாயிங் லிக்கி ரஹத்தி ஹை. கிதாபோங்னது அவங்களோட புக்கில் கவிதைகள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்களா, எழுதி வச்சுருப்பாங்க. வே கவிதாயிங் சந்தசே பத்த ஹோத்தி ஹை. ஸோ அந்த கவிதைகள் எல்லாமே வந்து எப்படி இருக்குமா, அந்த வசனங்கள் நிறைந்ததாக இருக்கும். உன் கவிதாவோं की महिमा हर देश में और हर काल में फैली रहती है. ஸோ இந்த கவிதைகளுடைய சிறப்பு ஹர் தேஷ்மேம் ஒவ்வொரு தேசத்துலேயும், அவர் ஹர் கால்மேம் ஒவ்வொரு காலத்துலேயும் எப்போவுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும், எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கும். ஃபைலி அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங். ஸ்கூல்ஸே நிக்கல்கர், அதாவது ஸ்கூல்லேருந்து வெளியே வந்திருக்க. ஆனேவாலே வே பச்சே, அதாவது ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்திருக்க அந்த குழந்தைகள். முஜே உன் கவிதாவோக்கே பாவ் மாலும் ஹோத்தே ஹே, எனக்கு அவங்க கவிதைகளுடைய அந்த இமோஷன்ஸை வந்து எனக்கு தெரிய வைக்கிறாங்க. அவங்களுடைய, அதாவது கவிதைகள் படித்தாலே அவங்க எந்த மனநிலையில் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் உணர முடியும். மைம் உன் பச்சோங்கோ பார் பார் தேக்தாகும், நான் அந்த குழந்தைகளை அடிக்கடி போய் பார்த்துட்டே இருப்பேன் ஸ்கூலில். ஃபிர் அப்பனே கோ தேக்தாகும், அதுக்கப்புறம் என்னையே நான் பார்த்துப்பேன். முஜே அப்பனே பச்பன் கி யாத் ஆத்தே ஹே. ஸோ அப்போ என்னாகும், எனக்கு என்னுடைய சைல்டுஹுட்டு ஞாபகத்துக்கு வரும். யாதுன்னா மெமரி, ஞாபகத்துக்கு வருது. பச்சோं के दिल में, அதாவது குழந்தைகளுடைய மனசில் சல் கப்பட் நஹி ஹோதா, எந்த ஒரு சல் கப்பட்னு எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இருக்காது, அதாவது ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. சல் கபட் அப்படின்னா எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் இருப்பாங்க. சிந்தாயிங் பி நஹி ஹோதி, எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருப்பாங்க. சிந்த் அப்படின்னா ஒரு இல்லையா. ஸோ இப்போ சிந்தாயிங் பி நஹினா கவலைகள் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. हमारा दिल भी बच्चों के दिल जैसा होगा तो हम हमेशा जवान रह सकते हैं. அதாவது நம்மளுடைய மனசும் பச்சோं के दिल जैसा होगा, குழந்தைங்களுடைய மனசு போலவே இருந்தா, तो அப்போ हम हमारा जवान हमेशा जवान रह सकते हैं. அப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணலாம், ரொம்ப யங்காக நம்மளால் எப்போவுமே இருக்க முடியும், இளமையாக எப்போவுமே நம்ம ஃபீல் பண்ணுவோம். மைன் எஹ சமஜ் பார்த்தாகும், இது எனக்கு நல்லாவே இதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இதை தான் நான் உங்களுக்கு புரியவும் நான் வைக்கிறேன், சொல்ல வரேன். எஹ சமஜ் ஆத்தே ஹி. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, மைன் அப்பனி உமர் கோ பூல் ஜாத்தாகும்,
அப்போ நம்ம என்ன பண்ணிடும், நாமளும் குழந்தைகள் தான், அப்படி குழந்தைகள் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம் அப்படின்னா மைம் अपनी उम्र को நாம நம்மளுடைய வயசை மறந்துடுவோம், பூல் ஜாத்தாகும், நம்மளோட வயசை மறந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இதில் என்னென்னா குழந்தைகள் போலவே நம்ம அது எல்லா விஷயத்திலும் பெரியவங்களாயிட்ட எல்லா விஷயத்திலையும் குழந்தைகளாக இருக்க முடியாது. பட் ஒரு சில விஷயங்களில் நம்ம குழந்தைகள் மாதிரி இருந்துட்டா நம்மளோட லைஃப் எப்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது தான் இவருடைய கான்செப்ட். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஆர்சி ஆல்சோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இஆர்சி வந்து இதில் 2 கொடுத்துருக்காங்க. நிமனலிகித் பத்தியாங்ஷிகா பாவ் ஸ்பஷ்ட கீஜியே. நிமனலிகித் அப்படின்னா ஃபாலோவிங், பத்தியாங்ஷனா இந்த பேராகிராஃப் சியில் சென்டென்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனுடைய பாவ் ஸ்பஷ்ட அது எந்த சுச்சுவேஷனில் சொல்லியிருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இஆர்சி ஹங்சத்தே காத்தே சால் தேத்தே ஹை பர்த் பர் ஐசே ஜைசே பாஸ்வர் பாவ் வஹி ஹோ கவிதா ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள் எந்த பேராகிராஃப்ன்றது. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்ஏவை லைன் வேலையே நல்லா தரவு பண்ணிடணும். ஹங்சத்தே காத்தே. ஸோ இந்த லைன் நம்ம எதில் பார்த்தோம், ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே இந்த ஹங்சத்தே காத்தே, அதாவது குழந்தைகள் ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே அவங்களோட வழியில் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பேராகிராஃப் தான் இதில் வரப்போகுது. ஸோ அதுக்கு பிஃபோர் இது ஒரே ஒரு லைன் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா சந்தர்ப், அதாவது இது எந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க, எந்த போயம்லேருந்து வந்திருக்கு. ये भक्तियां छुट्टी का घंटा बजते ही नामक कविता से दी गई है. அதாவது இந்த சென்டென்சஸ் வந்து சுட்டி கா கண்டா பச்சத்தி. இப்போ நம்ம இந்த போயம் ஹெட்டிங் பார்த்தோம் இல்லையா, அது எழுதணும். இந்த நேமில் இருக்கிற போயம்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தீஸ் லைன்ஸ் ஆர் இல்லை தீஸ் சென்டென்சஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் சுட்டி கா கண்டா பச்சத்தி ஹி. यह श्री केदारनाथ अग्रवाल की कविता है. ஸோ இது யாருடையதுன்னு எழுதிடணும். ஃபஸ்ட்டு எந்த கவிதை அந்த பேர் எழுதிடணும். அந்த கவிதை எழுதினுடைய அவர் எழுதினவருடைய அந்த போயட்டோடைய பேரையும் இதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடணும். இதுதான் சந்தர்ப். ஸோ வியாகியம் ரொம்ப ஈஸி. இந்த 2 லைனுக்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்தா போதும். பாவார்த். ஸோ பாவார்த் छुट्टी का घंटा जब बजता है तब स्कूल के बच्चे बाहर निकल आते हैं. இது அப்படியே நீங்கள் திருப்பி படிக்கணும்னு அவசியமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். இது ஏற்கனவே நம்ம எஸ்ஏலே படிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ எப்போ பெல் அடிக்குதோ, ஸ்கூல் பெல் அடிக்குதோ, வீட்டுக்கு கிளம்புற பெல் அடிக்குதோ, ஸ்கூலுக்கே பச்சே என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் இருக்க குழந்தைகள் வெளியே ஓடி வந்துடுறாங்க. வே பச்சே. ஸோ அப்படி வர குழந்தைகள் ஹங்சத்தே காத்தே சிரிச்சுக்கிட்டோம் பாடிக்கிட்டோம் அப்பனே ராஸ்தே பர் சல் தேத்தே ஹே தன்னோட வழியில் நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வே பச்சே. ஸோ அந்த குழந்தைகள் முஜே கவிதாவும் கே பாவ் மாலும் படுத்தே ஹே. அந்த குழந்தைகள்லாம் என்னுடைய கவிதைகளுக்கான எமோஷன்ஸை வந்து உங்களுக்கு புரிய வைக்குது. மாலும் படுத்தே ஹே உங்களுக்கு என்னன்றதை தெரிய வைக்குது இந்த கவிதைகள். नेक्स्ट मैं निहारता हूँ उनको फिर अपने को और भूल जाता हूँ अपने क्षीण आयु को. இது என்ன, இந்த பூல் அப்படின்னா அது ஞாபகம், அதாவது நம்ம வயசை மறந்துடுவோம் அப்படின்ற சென்டென்ஸ் படித்தோம் இல்லையா எஸ்ஏல, அந்த லாஸ்ட் பேராகிராஃப் தான் இது. இதே தான் சந்தர்ப்பன்றது காமன் தான். ஏ பக்தியம் छुट्टी का घंटा बजते ही नाम कविता से दी गई है. यह श्री केदारनाथ अग्रवाल की कविता है. இது ஏற்கனவே அதே ஃபர்ஸ்ட் இயர்ஸில் படித்த லைன்ஸ் தான். இப்போ எக்ஸ்ப்ளனேஷனும் இதே தான். உங்களுக்கு அந்த பேராகிராஃபில் இருக்கிறது ஜஸ்ட் அப்படியே எழுத போகிறீங்க. மை முன் பச்சோம் கி பார் பார் தேக்தா ஹோம். இது எந்த பேராகிராஃப் பாருங்கள், ஞாபகம் இருக்கா? அப்படியே நான் எஸ்ஏ இப்போ காமிக்கிறேன். சி ஹியர். ஸோ இந்த எஸ்ஏவனுடைய செகண்ட் பேராகிராஃப் மை முன் பச்சோம் கி பார் பார் தேக்தா ஹோம். இதிலேருந்து உங்களுக்கு இந்த லைன் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த பேராகிராஃப் செகண்ட் இயர்ஸுக்கு எழுதிடணும். திருப்பி சொல்கிறேன், செகண்ட் இயர்ஸோட ஆன்சர் இந்த செகண்ட் பேராகிராஃப். ஃபஸ்ட் இயர்ஸியோடது இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நிக்கல் ஆத்தேகை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு, அந்த கவிதைக்கு மாலும் ஹோத்தே இது இருக்குல்லையே, அனைவலை வே பச்சே முஜே உன் கவிதாவும் கே பாவ் மாலும் ஹோத்தே. அவங்க கவிதைகளுடைய இமோஷன்ஸ் வந்து நமக்கு தெரிய வைக்கிறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ அதே தான் இங்கே அந்த குழந்தைகள் முஜே எனக்கு கவிதாவும் கேபா அந்த கவிதைகளுக்கு எமோஷன்ஸை தெரிய வைக்கிறாங்க. அதே லைன்ஸ் தான் இது. ஸோ இஆர்சி ரொம்பவே ஈஸி. நீங்கள் எப்போ எஸ்ஏ படித்தாலும் இந்த போயட்டோட சாராங்ஷ் படித்த உடனே இம்மீடியட்டாக நீங்கள் இஆர்சி ஆல்சோ ரெஃபர் பண்ணிவிடுங்க.